என் உயிரினும் மேலான இனமான வஜ்ரா பேரியக்க குடும்ப உறவுகள், முகநூல் நண்பர்கள், ஆதரவு ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம் மட்டுமல்ல, எனது அன்பு மாமன்மார்கள், மாப்பிள்ளைமார்களுக்கு ஒரு அற்புத பெருவிழா, ஒரு அற்புதமான திருநாள். உலகெங்கிலும் நோன்பை, அந்த மாண்பை கடைபிடித்து விரதமிருந்து அல்லாவுக்காக சிறப்பு செய்கிற எனது மாப்பிள்ளைமார்கள், மாமாமார்களுக்கு இந்த பெருவிழா ரமலான் திருவிழா. அந்த ரமலான் திருவிழாவில் அவர்கள் ஆசைப்படுவதை போல இரு வாழ்விலும் இம்மை மறுமை எல்லாத்திலேயும் ஏக இறைவன் கூட நிற்க வேண்டும் என்று நான் எங்க கொஞ்சம் குரூப்பு சாமி கும்பிடும், இங்க ஒரு கர்த்தரை வழிபடுகின்ற நபர் பிரேயர் பண்ணோம். அதே மாதிரி மாப்பிள்ளைமார்கள், மாமன்மார்கள் எல்லாம் எங்களுக்கு துவா செய்வீர்கள் என்று நம்புகிறேன். எனக்கு மட்டும் பண்ணா போதாது, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பண்ணணும். பிள்ளைகள் என்று நான் வீட்டு பிள்ளைகளை மட்டும் சொல்லலை, வஜ்ராவில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் தான் சொல்றேன் சார். அப்ப ஒரு மகிழ்ச்சி திருநாள்ல என்ன ஒரு இரட்டிப்பு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க சார், இந்த ஒரு ரமலான் திருநாளில் உலகமெல்லாம் கொண்டாடுகின்ற ஒரு திருநாள்ல ஏக இறைவன் இந்த மக்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த திருநாள்ல 2021 அரும்பாடுபட்டு படாத பாடெல்லாம் பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு 4-5 ஆண்டுகள்ல செய்ய முடியாத அந்த பைக் அறிமுகப்படுத்தி அந்த கேப் அவங்களுக்கு தெரியும். 2021 2025 4 வருஷம் உலகமெல்லாம் என்ன பாடுபட்டுச்சு, அதுல நமது வஜ்ரா என்ன பாடுபட்டுச்சு, வஜ்ராராம் என்ன பாடெல்லாம் பட்டான், கூப்பு நாட்களை அனுபவித்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோங்கிற அளவுல இந்த பெருநாள்ல, இந்த திருநாள்ல வஜ்ராவினுடைய பைக் அறிமுகம்னு சொன்னா, இனி வருஷம் இதனுடைய பைக்கினுடைய வருடாந்திர வெற்றி விழாவை உலகெங்கும் கொண்டாடுவாங்கிறது தான். எல்லாரும் துவா செய்வாங்க. அது எனக்கு பெரிய பலனை தரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். வேற என்ன சார் மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டா சார், நீண்ட நாளா ஒரு ஆசை, இந்த 1.5 வருஷத்துல நீண்ட நாளா ஒரு ஆசை, இந்த 1.5 வருஷத்துல அந்த ஆசைக்கு ஒரு தீர்வு, அது மகிழ்ச்சியா நான் செய்யணுங்கிறது விஷயத்துக்கு முன்னாடி இந்த வஜ்ராவில் பைக்கு இந்த அளவுக்கு அறிமுக நாள்லயே மாபெரும் வெற்றி. அந்த சேல்ஸ் எல்லாம் லைவ் அப்படியே போயிட்டே தான் இருக்கும், லைவ் கட் ஆகாது. அந்த சேல்ஸ், மக்களுடைய ஆதரவு, வஜ்ரா உறவுகளுடைய சப்போர்ட் எல்லாத்தையும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஆனாலும் இந்த பைக்குங்கிற ஒரு கான்செப்ட் வரணும் அப்படின்னு சொல்லி அதற்காக பேராசைப்பட்டு பிரயாசப்பட்டு வேலை பார்த்த அருமை அண்ணன், என் உயிரினும் மேலான ஜமீன் அண்ணன் அவர்களுக்கும், எனது அன்பு நண்பன், ஆர்வீர் நண்பன் ஜெரால்டு ராஜதுரை அவர்களுக்கும், திருநெல்வேலி ஸ்டாக் பாயிண்ட் அதிபர் அருமை தம்பி வெங்கடேசன் அவர்களுக்கும், என் நினைவிலே என்றும் நீங்கா நினைவுகளோடு இறைவனடி நிழலில் இளைப்பாறுகிற அருமை தம்பி, அருமை நண்பன், உற்ற தோழன் ராதாகிருஷ்ணன், மறைந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், மற்றும் இதற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை வஜ்ரா விசுவாசிகளுக்கும். ஏன்னா அது வஜ்ரா விசுவாசிகள், வஜ்ரா உறவுகள் இல்லைன்னு சொன்னா, ஒரு பைக்குங்கிறது ஒரு சிகே டிக்கெட் போட்டா 168 வண்டி, 168 வண்டிக்கு முதலீடு திரட்டுவதுங்கிறது பெரிய துன்பம். 168 வண்டியை எங்க இறக்குவீங்க, அது 2வது துன்பம். வண்டியை இறக்கிட்டியே யார்கிட்ட போய் விற்பீங்க, 3வது துன்பம். சார் வித்துட்டிய படம் எடுத்துட்டியே, எல்லாம் ரைட்டு, நல்ல ஹீரோ நல்ல ஹீரோயின், பாட்டு சூப்பரா இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கு. மக்களுக்கு பிடிக்கலன்னா படம் பெட்டிக்கு போயிருமே. பழைய காலத்துல பெட்டி, இப்ப கூப்புல போயிடும், அது கியூப், அது மாதிரி கூப்புல போயிடும், அது ஒரு கூப்புல போயிடும். ஐயா அது நம்ம அரும்பாடுபட்டு எடுத்தோம்னு டைரக்டரும் ப்ரொடியூசரும் நினைச்சிட்டு இருக்க வேண்டியதான், நடிச்சவங்க அப்புறம் நினைச்சிட்டு இருக்க வேண்டியதான். ஐயோ லபலபன்னு அடிச்சுக்கிற வேண்டியதானே தவிர, படம் 3வது நாள், வெள்ளி சனி ஞாயிறு திங்கக்கிழமை வேற படம் ஓடுது, அது என்ன? அப்ப வண்டியை ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா மக்களுக்கு பிடிக்கணும்ல. அப்ப அந்த அறிமுக நாள்ல மக்கள் எழுச்சி, பொதுமக்களினுடைய எழுச்சி. நம்ம உறவுகள் எப்போதுமே வஜ்ரா பொருளா நல்லா இருக்கும்பா, சுகர் கண்ட்ரோலா, இந்த மாதிரி உலகத்திலேயே பொருளே கிடையாதும்பா. ஆனா அவனும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனுக்கும் சொல்ல மாட்டான். அந்த கதைக்கு அப்புறம் வர. அது மாதிரி வஜ்ரா பைக்கு ஐயோ சூப்பரா இருக்கு, மாடல் சூப்பரா இருக்கு, பிக்கப் சூப்பரா இருக்கு, கலர் சூப்பரா எல்லாம் சொல்லுவான். அவனும் வாங்க மாட்டான், அடுத்தவனுக்கு விற்க மாட்டான். நான் எல்லாரையும் சொல்லல மக்களே, பெரும்பாலான நபர்
எதுக்காக சுகர் கண்ட்ரோலுங்கிறது வீட்டுக்கு ஒருத்தனுக்கு இருக்கு, அதை கொடுத்துதான் நல்லா. இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு கேப்சூலை வாங்கி பிபிஏ பண்ணி ஒரு 3 கேப்சூலை கொடுத்து சாப்பிட்டு பாரு, நல்லா இருந்தா வாங்கி. இதை சொல்றதுக்கு என்னையா கேடு? சரி, நல்ல நாள்ல நம்ம அந்த துயரத்துக்கு போக வேண்டாம், நிறைய துயரங்கள் பேச வேண்டியிருக்கு. அப்ப இவர்களுக்கு நான் வஜ்ரா குடும்பம் சார்பாக, எனது குடும்பம் சார்பாக, எனது குடும்பம் பெர்சனலா இருக்கக்கூடிய அத்தனை வஜ்ரா உறவுகள், டைரக்டருக்கு தான் எனது பெர்சனல் குடும்பம், டைரக்ட் உறவுகள் அத்தனை பேர் சார்பாகவும் நான் நன்றி கடன் நான் மட்டும் படவில்லை, வஜ்ரா உறவுகள், வஜ்ரா குடும்பம், வஜ்ரா நிறுவனம் பட்டிருக்கிறது என்பதோடு மட்டும் இல்லாம இது இந்த பீரியட் வஜ்ரா 3.0 போல இப்ப உடனடியா வரணும் அப்படின்னு அதுக்கு பெருமுயற்சி. நானே பயந்துகிட்டு இருந்த நேரம், ஏன்னா நம்மளால இவ்வளவு லோடு கொண்டு வந்துட முடியுமா, அவ்வளவு இடத்துல ஸ்டாக் பாயிண்ட் ரெடி பண்ணி இறக்கிற முடியுமா, நம்ம மக்கள் ஆதரவு கொடுப்பானா, பல்பொடிக்கு அடுத்த வீட்டு பல் பேஸ்ட் எதிர்பார்ப்பானே பெரும்பாலான நபர், நான் எல்லாரையும் சொல்ல எதிர்பார்ப்பானே, நம்ம பல்பொடி நல்லா இருக்குன்னு நம்மகிட்ட சொல்லுவான், வீடியோல சொல்லுவான், ஆனா பக்கத்து வீட்டுல தான் பேஸ்ட் வாங்கி தேய்ப்பானே. இந்த முதலீட போய் பல பேர்ட்ட கலெக்ட் பண்ணி பெரிய துன்பத்தை கொண்டு விட்டு நமக்கு அந்த துன்பமே ஆகாது அப்படின்னு நினைக்கிறவனாச்சேன்னு இருக்கிற நேரத்தில் என்னுடைய முன்னாள் நண்பனும், முன்னாள் ராஜரிஷியும், முன்னாள் பயிற்சியாளரும், என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரே நபருமான ஜோதிடர் சுந்தரேஷ் அவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். என்ன காரணம்னா, இது வந்து நீங்க 108 வண்டி இறக்கணும் அன்னைக்கே 108 வண்டி விற்கணும் அன்னைக்கு சொன்னவன். அதுக்காக பெரிய கணிப்புல வில்லன் இல்ல, அது 100ல 1 பழிச்சிருக்கு, 2 பழிச்சிருக்கு, 3 பழிச்சிருக்கு. எனக்கு 97 ஃபெயிலியர் இருக்கு. ஒரு நண்பனை பத்தி, அது முன்னாள் நண்பனை பத்தி ஆவலதி சொல்லக்கூடாது, அது ஒரு தொழிலை விமர்சனம் பண்ணல. நான் பெரிய கணிப்பு நான் தான் இறக்கி விட்டேன், நான் அப்படி பேசுறவன், அதனால அதை பேச வேண்டியிருக்கு. இருந்தாலும் நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இல்லைன்னா இன்னும் 3 வருஷம் ஆயிருக்கும். வஜ்ரால பைக்கே வராதா, வெற்றி பெறாதா? பைக்கு வஜ்ராவில் வரும், அது வெற்றி பெறும், மக்கள் மனசுல இடம் பிடிக்கும், லோடு வெஹிக்கிள் வரும், 3 வீலர் வரும், 4 வீலரை நான் ஆட்டோமொபைல் கம்பெனி ஃபர்ஸ்ட் லான்ச் வஜ்ரா தான் பண்ணோம். இது நான் சொல்றதெல்லாம் அப்பப்ப லேட்டா நடந்தாலும் லேட்டஸ்டா நடந்துரும், அது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் 4 வீலர் நான் ஆட்டோமொபைல் கம்பெனி, டாடா மகேந்திரா எல்லாத்தையும் கார் இருக்கு. ஒரு ஆட்டோமொபைலே சாராத ஒரு புது ஆட்டோமொபைல் நிறுவனம், ஸ்டார்ட் அப், வஜ்ரம் ஆட்டோமேஷன் கார்பரேஷன் ஸ்டார்ட் அப். மார்ச் 2025 தான் அதுக்கு பிறப்பே. ஸ்டார்ட் அப் கார் விட்டுருக்காயா, காரு எப்படி ஏன் பைக் இன்னைக்கு மக்கள் பேசுறான், நம்ம பைக்க ஏன் பைக்குன்னு வருதுன்னு சொன்னா, இதுக்காக நான் மொழி தெரியாத ஒரு லாரி டிரைவர் பேசுறதுக்கு படாப்பட்டு மொழி தெரியாத ஹரியானா, டெல்லி, அந்த டாமன் டை பக்கத்தில் இருக்க சில்வாசா, வாப்பி, பாம்பே, தாதர், அங்க லோக்கல் ட்ரெயின் எல்லாம் உங்களுக்கு தெரியும், லைவ் எல்லாமே பிளைட் விட்டுருக்க, நெரிசல் பட்டு துன்பப்பட்டு மொழி தெரியாம அதை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி, இதை இங்க மாட்டு அதை அங்க மாட்டு, நமக்கு டெக்னிக்கலா ஒரு இளவும் தெரியாது, மொத்தத்துல ஒரு இளவும் தெரியாது, அது வேற விஷயம். டெக்னிக்கல் துப்புரவா தெரியாது, அதை மாட்டு இதை மாட்டுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு இதை கொண்டு வந்து இன்னைக்கு எல்லாரும் காமன் பப்ளிக் தலைவா, சூப்பர் தலைவா, அதில் ஓட்டிலாம் பார்த்துட்டு அது இப்ப நீங்க அது செகண்ட் பார்ட் இப்போ அப்படியே லைவ் கன்னியூ தான் அது, ஏன்னா திறப்பு விழா 2 இடத்துல. அப்ப அது வந்து இப்படி எல்லாம் பட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னா, அவ காரை சும்மா விடுவோமா? நானே ஒரு காருக்கு இருக்கு பிடிச்சேன். ஒரு நேரத்துல 19 வண்டி வச்சிருந்தவன் 2005 2006 கால, 2005 இருந்து அந்த 2009 காலகட்டம் 4 ஆண்டுகள் ஒரு புனிதமான காலம் என் வாழ்க்கையில. என்னன்னு கேட்டா 19 காரு, 19மே லக்ஸுரி காரு, எல்லாருக்கும் தெரியும் பழைய ஆள்களுக்கு. அப்படி வாழ்ந்தவன் அது ஒரு காலம், ஏன்னா அது ஒரு பொற்காலம். நெட்வொர்க் துறை அப்படி இருந்தது. இப்ப அது வேற பாதையில போயிட்டு நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், வேற சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் தேவையில்லை. அப்ப காருக்கு இருக்கிறவன் தானே எல்லா கம்பெனியினுடைய காரு, அதுவும் டாப் எண்ட் தான் வச்சிருப்பேன், ஆட்டோமேட்டிக் தான் வச்சிருப்பேன். எல்லா கம்பெனி ஹோண்டாவா இருக்கு, எல்லாத்துலயும் ஒரு குட்டி ஒரு நல்ல தரமான டாப் எண்ட் இது எடுத்து பண்ணி போயிட்டு அப்படி பெட்ரோல் டீசல் எல்லா காரும் வச்சு, கேஸ்கெட் போட்ட காரும் வச்சிருந்தேன், பெருசா பெலினோ எல்லாம் வச்சிருந்தேன், இண்டிகோ வச்சிருந்தேன், மான்சா வச்சிருந்தேன், ஹோண்டா சிஆர்வி வச்சிருந்தேன், ஹோண்டா அக்காடு வச்சிருந்தேன், ஸ்கோடா லாரா வச்சிருந்தேன், இதுல கூட ஹோண்டா சிஆர்வி, டாடா கெக்ஸா, பிறகு கியா கார்னிவல் 2 திருப்பு, இது அப்படியே போயிட்டே இருக்கும். பிறகு சின்ன கார்கள்னு வச்சுக்கோங்களேன். வேகனார் வச்சிருந்தேன், வேகனார் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் காரே, மாருதியில ஃபர்ஸ்ட் காரு. இல்ல வேகனாருக்கு முன்னாடி 800 எடுத்துட்டோம்லடா, பச்சை கலர். முதல் அச்சீவ்மெண்டே 800 பேர்லெஸ் காலத்திலே எடுத்தது அது.
அதுக்கப்புறம் மோடி காரில் வேகனாரு. அது அப்படியே பயணம் போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். அப்படி இல்லை லக்ஸுரி காரம் வச்சிருந்து அது ஒரு காலம். அப்ப நாம ஒரு காரை ரெடி பண்றோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாமே வரப்போகுது. நல்லது சார். ரைட் சார். அப்ப நல்ல வியாபாரமா? நல்ல வியாபாரம். அடுத்து 2 கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிம்பாங்கல்ல. கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி வஜ்ராவில் ஒரு ஹைதராபாத் தெலுங்கானால ஒரு அருமையான கேரளா சேட்டுன்னு சொன்னா என்னையா வட இந்தியால தான் சேட்டு, கேரளால என்னையா சேட்டுனா, சேட்டுனா அண்ணா அப்படிங்கிற மரியாதையை அழைக்கிற ஒரு வார்த்தை. ஒரு கேரளா மலையாள சேட்டு வசமா ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் நம்மகிட்ட சிக்கினார். நண்பனும் நானும் தான் போயிருந்தோம். வீட்டுக்கே வர சொல்லிட்டேன் அண்ணன். அவர் தெலுங்கானால ஃபேக்டரி இருக்கு, சென்னையில அம்பத்தூர்ல இருக்கு, வேறங்க பாருக்கு திருவொற்றியூர்ல இருக்கு ஃபேக்டரி. அவரு என்னுடைய முகநூல் ரசிகரா இருந்து நான் அறிமுகம் ஆகிறதுக்குள்ள தலைவா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னோன்னா, என்ன இது என்னப்பா நீ எதுவும் போனுன்னு முன்னாடி சொன்ன? இல்லப்பா என்னப்பா நம்ம 2 பேரும் தானே வந்துகிட்டு இருக்கோம், திடீர்னு போன் பண்ணி சொல்ற அளவுக்கு நம்ம என்ன பெரிய பிஸ்தாவா? அந்தானா போன உடனே அவரு தலைவான்னு கட்டி பிடிச்சு என்ன இதுன்னு எல்லா கதையும் தெரிஞ்சிருக்காரு. என்ன செய்யணும்னு அண்ணன்ட்டிங்க, அண்ணன் தம்பிக்கு என்ன செய்யணும்னு சொன்ன உடனே ரவீனா வாங்க வாங்க இருந்தா அவங்க கூப்பிட்ட பிறகு தானே வர முடியும். இல்லைன்னா அப்படியே ஆந்தி வேலையே லைவ் அப்படியே கொடுத்துருவோம். எப்பா நீ ஹாட்ஸ்பாட் கொடுத்தவன் நீ தான் லைவ் போடணும். ஓய் என்ன மயக்கத்தில் இருக்கியா? இல்ல 2வது லட்டு என்னன்னு தெரியலையா உனக்கு? அது இப்ப தெரியும், அவசரப்படாது. சுகர் உள்ளவன் கரெக்டா இருக்கணும், ரொம்ப இனிப்புக்கு ஆசைப்படக்கூடாது. ஹாட்ஸ்பாட் உன் பையில இருக்கிறதுனால இதை நீ தான் லைவ் பிடிச்சிட்டு இருக்கணும். எக்காரணம் கொண்டு ஏதாவது இடையூறு இந்த ரெசியூம் அது இதுன்னு வந்ததுன்னா, நான் எவ்வளவு பெரிய விஐபிட்டு பேசிட்டு இருந்தாலும் சரி, அல்லது கத்திரிக்கோள் வெட்டுறதுக்கு நின்று இருந்தாலும் சரி, ஓப்பனிங்க்கு வந்து தலைவா கட்டாயிட்டுன்னு சொல்லணும். ஏன்னா எல்லாரும் வருவது கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா மாசத்துக்கு ஒரு நாள் உங்களை சந்திப்பேன், வாரத்துக்கு 3000 ரூபாய் ஆர்டர் போடுவேன், எல்லாம் சத்தியம் பண்ணது இவனுங்க. அதுல பெரும்பாலான நபர் 99.9% செய்ய தவறிட்டு அதை செய்தாரா இதை செய்தாரான்னு பேசுவாங்க. நான் இதை பழசு பேசக்கூடாதான்னு இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. அது அடுத்து வர்றேன். அப்ப அவர் என்ன செய்யணும்னா, நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி இருக்கு, அண்ணாச்சி அவர்களும் சொல்லியிருக்காங்க, அந்த அறிமுகத்தில் வந்திருக்கோம் அப்படின்னு நானும் நண்பனும் போனோம்னா அவர் என்ன செய்யணும்னாரு, சார் பிரீமியமா த பெஸ்ட் ப்ராடக்ட் பெஸ்ட் பிரைஸ்ல உங்க மேனுபேக்சரிங் ப்ராடக்ட வஜ்ரா மார்க்கெட் பண்ணணும். அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, என்ன பொருள்லாம் வேணும்னு கேட்டாரு. நான் சொன்னேன், அண்ணன்னு ஒருத்தர் சொல்லி தம்பின்னு கூப்பிட்ட பிறகு விடுவேனா? சார் உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ எல்லாமே வேணும். எல்லாமே வேணுமா? இல்ல எல்லாமே வேணும்னா என்ன கெப்பாசிட்டி ஆள் 1.5 வருஷம் கூப்பில உட்கார்ந்த உடனே கெப்பாசிட்டி குறைஞ்சிட்டுன்னு நினைக்க. ஐயோ, பீனிக்ஸ் பறவைக்கு ஒரு நாள் போதும் உயிர் தெழுவதற்கு, கழுகுக்கு 1 மாசம் போதும் புது சிறகு வர்றதுக்கு. அதனால நீங்க உங்களை கழுகுன்னு சொல்றதா சிங்கம் சொல்லி எதை வேணாலும் சொன்னாலும் அது மேட்ச் ஆகுது. அந்த கதாபாத்திரம் ஏப்ரல் 3 உயிர் மூச்சுல ஒரு ஜோக்கர் மாதிரி நடிச்சிருக்கேன். ஜோக்கர்னா அந்த லூஸ் மாதிரி நடிச்சிருக்கேன். லூஸ்னா ஜெனி இப்ப போன் பண்ணிருக்க, நான் இப்ப திரும்ப லைன்ல வரேன், இப்ப மறந்துடாத நீ இப்ப இந்த லைவ் முடிஞ்ச உடனே ஒரு 2வது ஓப்பனிங் 12 மணிக்கு வாண்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பாஸ்போர்ட் வேணும் ஜெனி. நாம இலங்கை ஆர்கேட்ட நமச்சிவாயன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீ தயவு செய்து இந்த 12 மணிக்கு மேல நம்ம வாட்ஸ்அப் கால்ல வந்துரு. இல்ல இந்தியாவில இருந்தா இந்தியா நம்பர்ல வா, இல்ல அங்க இருக்கன்னா வாட்ஸ்அப் கால் தான் கரெக்டா கனெக்ட் ஆகும். வந்துரு சாமி, முக்கியமான சப்ஜெக்ட் பேசணும். ஏப்பா ஒன்னே வச்சா நிறைய இலங்கை இதை ஷார்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கப்பா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தா, அதுக்குள்ள ஜெனி வந்துட்டான்னு எனக்கு இலங்கை ஜெனி ரிச் எல்லா பொருளும் வேண்டாம். இல்ல பீனிக்ஸ் பறவையா வந்துடலான்னு நான் சொன்னேன், ஏன்னா எல்லாமே கரெக்ட் தான், வர்றதுக்கான வேலை இப்ப அக்டோபர் 4 2025 தான், 2024 அக்டோபர் 4 தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். மார்ச் மாசம் வந்திருக்கேன் 2025, 5 மாசம் கூட ஆகல.
அப்போ என்னுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் தானே என்ன. ஆனா அதுக்காக வெறுங்கையை வீசிட்டும் வரல. என்ன உண்டுமோ அதுவும் எனக்கு எப்ப வர்றேன்னா அப்ப லைன்ல வரேங்கிறியா? சரி சரி வர்றேன்னா இந்தியாவில இருந்தா சொல்லு. நான் 2 நாள் நாளை மறுநாளும் சென்னை தான், அரும்பாக்கத்து தான் இருப்பேன், ஹோட்டல் லீக். அப்ப இடையில என் நண்பன் வேற வந்துட்டானா எனக்கு. அதனால என்னப்பா கதை? பீனிக்ஸ் பரவாயில்ல. கிளாஸ் இருக்கு அண்ணா. எத்தனை முறை போன் பண்றதுண்ணா? இந்தியாவில வண்டி ஏறா பாத்துட்டு இருக்கீங்களா? இல்ல வண்டியில இருங்க. அங்க தகவல் வராம அங்க போய் நிக்க கூடாது. ஏசியை போடுங்க. என்ன முன்னாடி நீங்க முன்னாடியா வேணாம் பின்னாடியா? அண்ணே நீங்களே முன்னாடி போறீங்களா? அப்ப உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன இடம் தெரியும் மணி என்ன? என்ன இடம் தெரியும், எப்ப கிளம்புறதுன்னு தெரியாதுல்ல. ஏன் பின்னாடி வாங்க, அங்க கிட்டத்துல போய் முன்னாடி வந்துருங்க. என்ன மணி என்ன புரியுதா? அப்ப விவரமா சொல்லுங்கப்பா. அவருக்கு இப்போ இடம் தெரியும்பா, எப்ப போக கிளம்புறது அவங்க கூப்பிட்டாதானே போக முடியும். ரெடி பண்ண வேண்டாமா? அவங்கள போய் பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க. போன அப்புறம் பதட்டம் ஆயிருவான். ஐயோ வந்துட்டாங்க, அது செய்யல இது செய்யலன்னு தட்டி உருட்டி அது வேண்டியதில்லை. அப்போ அதுக்காக வெறுங்கை வீசிட்டு வரல. அது கிட்டத்தட்ட டீம் லீடர்கள் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நானும் கொஞ்சம் இந்த 5 மாசத்துல கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன். பிறகு கேபிகே நிர்வாகம், பெக் நிர்வாகம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து வச்சது எல்லாத்தையும் கொஞ்சம் மேக்கப் பண்ணி ஒரு தயார் நிலையில தான் வந்திருக்கேன்னு சரி இறங்கி அடிச்சிருவோம். நம்மளுக்கு வண்டி இருக்காதப்பா, இறங்கிதான் ஒரு தப்பி சொல்லுங்க. இது காரணம் அடிக்காதப்பா, இறங்கி போய் சொல்லுங்க, மரியாதையா சொல்லுங்க. வண்டியில இருக்கானா நம்ம பண்பாட பழங்கடா. ஏன்னா தலைவன்ட்டு இருக்க கெட்ட பழக்கத்தெல்லாம் பேசுற, தலைவன்ட்டு இருக்க நல்ல பழக்கத்துல ஏதாவது ஒண்ணு என்கிட்ட 2 நல்ல பழக்கம், 3 நல்ல பழக்கம், 4 நல்ல பழக்கம், விரல் விட்டு என்ற நல்ல பழக்கம் தான் என்கிட்ட இருக்கு. மீதி 95 கெட்ட பழக்கம் தான். அதை எதுக்கு பாக்குற? அந்த 4ல 1 நீ ஃபாலோ பண்ணாலே ஜெயிச்சிருவா வாழ்க்கையில. ஒருத்தர் வண்டியை பின்னாடி நிறுத்திட்டு போட்டா ஆறு அடிச்சுக்கிட்டே இருப்பியா? வண்டியில யாரும் இல்ல, ஆறு அடிச்சுட்டு தான் இருக்கணும். வண்டியில ஏற்கனவே 7-8 பேர் இருக்கான். ஒருத்தர் இறங்கியப்பா ஒரு சரி ஆறு அடிச்சு தொந்தரவு பண்ணாத பப்ளிக். இறங்கி போய் தலைவா கொஞ்சம் வண்டி எடுக்கணும். ரெஸ்பான்ஸா பேசினா எடுக்க மாட்டானா? எடுக்கல, அதுக்கப்புறம் போய் தகராறு பண்ண, அது 2வது பிரச்சனை. சும்மா ஆறு அடிச்சுட்டு டிசிப்ளின பழங்க. நான் வண்டி ஓட்டுறது யாருன்னு சொல்ல மாட்டேன், அது வேற யாரு. இவனே இந்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்க. அதனால அதே ஒரு தலைவன் வருத்தப்பட்டுருவான். சாமி இது எதுக்கு கேர் பண்ண? அவங்க இன்னும் அழைக்கவே இல்லை. அப்படியா? சரி திருப்பி நிறுத்து. வெயில் அடிக்கிற அவரை அன்பா எடுத்து டூரையே போயிட்டாரு, வண்டியவே எடுத்துட்டு போயிட்டாரு, எங்கேயோ போயிட்டாரு. நம்ம அளவு கிடையாது, எல்லாருமே நம்ம ஆளு. அப்ப சொன்ன உடனே அவரு பண்ணிருவோன்னு சொல்லி, சார் நீங்க இஃப் யூ பிலீவ் ஆர் நாட், சில விஷயம் பிரபஞ்சத்துக்கு ரொம்ப ஏத்தமா நடக்கும். அந்த ஒரே மனுஷன் ஃபேக்டரியில ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்கறான், அது வேற விஷயம். அந்த ஒரே மனுஷன் நண்பன் நேரத்தை தான் சொன்னான். கிட்டத்தட்ட 1 வார காலமா வீட்டுக்கே போகாம ஃபேக்டரியில நின்று எங்க போன், நான் இப்ப போன் அடிச்சு தொந்தரவு பண்ற பழக்கம் இல்ல. நான் வாட்ஸ்அப்ல நான் பொருள் அவசரம்னா அப்படின்னு மட்டும் போட்டேன். போன் அடிச்சு சும்மா குயின்னு தொந்தரவு பண்ணக்கூடாது. நண்பன் போன் பண்ணி பேசுறதுக்கு அவ எடுக்கலன்னு அப்படி. சரி நான் நேரில் போய் ஒரு பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா மார்ச்சுக்குள்ள கட் ஆஃப் ஏப்ரல் 5 நிறைய கான்டெஸ்ட் ஓடிட்டு இருக்கு, நிறைய செட்டில்மெண்ட் பிரச்சனை இருக்கு. அப்போ மெதுவா மூவ் பண்ணுவோமே சரியா வரும். அப்பதான் மக்கள் எவ்வளவு நேரம் லைவ்ல இருப்பாங்க. என்னன்னா ஜூமுக்கு வானா டேட்டா காலியாகுதுன்றான். உன் லைவ் எல்லாம் நான் பாக்கணுமா? நான் என்ன கேட்க, உனக்கு எப்படிதான் தகவல் தெரியும்? பேசுற எங்களுக்கு இன்னும் காலைல சாப்பிடல. ஏன்னா அது சாப்பிட்டுட்டு இருக்கும் நேரம் போன் வந்து அங்க வரணும்னு வரும். பிறகு அதெல்லாம் அரைகுறையா வரணும். அப்பதான் நம்ம நவனிதான் ஆனியன் ரவா சொல்லியிருப்பான். அவசரமா போகணுமே, ஒரு இட்லியை சாப்பிடுவோம், தோசை சாப்பிடுவோம்ல, ரவாவே ஏற்கனவே ஹோட்டல்ல 1/2 மணி நேரம், ஆனியன் ரவா இன்னும் 1 மணி நேரம் ஆகும். பிறகு அவனை விட்டுட்டு போக முடியுமா? இப்படி பல உதாரணத்துக்கு சொன்னாக்க அவனை சொல்றேன் இன்னைக்கு. அப்ப அவரு தேடி போனோம்னா வீட்டுல போயிருக்காங்க, ஃபேக்டரியில இருக்கணும்னா நண்பன் போய் ஃபேக்டரியில பார்த்ததுக்கு பனியன் கேரளாக்காரங்க எப்படி இருக்கும் தெரியுமா? வேலை செய்யும்போது எப்படி இருப்பா, பனியனை போட்டு அந்த காவி துண்டை கட்டி தலப்பா கட்டிட்டு உட்காந்து கூட மாட நின்று அதை செய்ய செய்யுன்னு கேட்கறங்க. எவ்வளவு பெரிய முதலாளி நீங்க, என்ன சேட் ஆகுது? எத்தனை ஸ்டேட் மட்டும் இல்ல எத்தனை கண்ட்ரில எக்ஸ்போர்ட் பண்றீங்க? எவ்வளவு பெரிய பார்மசிஸ்ட் நீங்க? ஆயுர்வேதிக்ல என்ன பெரிய பார்மா லைசன்ஸ் வச்சு, அது என்ன பியூட்டி காஸ்மெட்டிக் லைசன்ஸ் எல்லாம் நீங்க எடுக்க முடியுமா சார்? அப்படி லைசன்ஸ் வச்சு உலகம் பூரா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன இப்படி சார்? என் தம்பி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் டென்ஷன் பண்ண முடியாது. தலைவன் சொல்லிட்டான், அவன் சொன்னோன்னு அவனுக்கு ஒரே சந்தேகம், எவ்வளவு தலைவன்றான் அவனை, என்னதான்டா சொல்றது? இதான் ஒருத்தன் கேட்கறான், கட்டப்பாவா நீ பாகுபலியா? நான் சொல்றேன், பாகுபலியும் நான் தான், கட்டப்பாவும் நான் தான். ஏன்னா 2 பேரும் தான் அந்த கேரக்டர், நல்ல கேரக்டர். ஆனா ராணா யாரு?
அது போட்டுக்கல காலம் பதில் சொல்லும். அது என்ன பல்வாழ் தேவைன்னா அது யாருங்கிறது வேணா காலம் பதில் சொல்லும். நான் சார் நீங்க பாகுபலியா கட்டப்பாவா? பாகுபலி நான் தான் கட்டப்பா, 2 கேரக்டர் நல்லா பண்ணுவேன் சாமி, எதனால முடிஞ்சது பண்ணுவேன், துரோகம் பண்ண மாட்டேன். அப்ப அவரு இந்த மாதிரி இருந்து எடுத்து ப்ராடக்ட பினிஷிங் பண்ணி நண்பன் கொண்டு வந்திருக்கான். நேத்தேஷ் வாரி அது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்க மாதிரி நேற்று ஒரே வார்த்தை போன்ல பேசிட்டு என்னப்பா இவ்வளவு டென்ஷனா இருக்க, உனக்கு கூழ்படு, மருந்து இருந்து சாப்பிடாத, அளவா சாப்பிடுனா. இப்ப அளவா ஏற்கனவே சாப்பிட்டுருக்கோம், அளவா இன்னும் சாப்பிட போறோம். சாப்பிட்டாலும் தன்மை தெரியும், எல்லாம் உனக்கும் தெரியும். இல்ல டென்ஷன் ஆகாதப்பா, எதுக்கு போட்டு அதெல்லாம் ஒரு மேட்ரா. மனிதன் நாடுன்னு இருந்தா காடுன்னு இருந்தா எல்லா மனுஷங்களும் வாழ்வாங்க, எல்லா மிருகங்களும் வாழ விட்டு போ. ரொம்ப விரட்டினா டக்குன்னு போயிடும், மெதுவா போ. இன்னும் அழைப்பு வரல, அப்ப ஒதுங்கிரு, லெப்ட் ஒதுக்கி ஒரு நிலையில ஒதுக்கி போட்டு பஸ்ஸுக்கு வழி விடு. நேரத்து சொன்னா என்னப்பா செய்தின்னு இதை சொல்றதுக்காக போன் பண்ணு டென்ஷன் ஆயிட்டேன். என்ன இதை குடிக்காதன்னு சொல்லி இது ஒரு போனாயா? அவன் கேட்டா கேட்கறேன், என்ன குடிக்க கூடாதுன்னா மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. 2வது அது வஜ்ராராமுக்கு துப்புரவா ஆகாதது, அதனாலதான் அவனுக்கு மொத்த கேடுமேனு தெரியும். தெரியாதது என்ன 52 வயசுல அப்படி சொல்லும் போது இல்ல அதுக்கு போன் பண்ணல. என்னப்பா ப்ராடக்ட் கதை என்னாச்சு, இந்த கதையை பூரா இந்த நான் உங்கள்கிட்ட பேசின விஷயத்த பூரா சொல்லிட்டு இந்த மாதிரி சேட்டா தள்ளி துண்டிட்டு எப்ப ப்ராடக்ட் எப்படி வந்திருக்கு, படம் எப்படி கதை சொல்லுன உடனே ஒரே வார்த்தை, இந்த வேர்ல்டுலயே பெரிய டேர்ன் ஓவர் பண்ற ஒரு அமெரிக்க நிறுவனம் ஏ நிறுவனத்தினுடைய கம்பெனியினுடைய பினிஷிங் மாதிரி இருக்கும் ப்ராடக்ட். உள்ள இருக்க சரக்கு எப்படி இருக்கும்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். வஜ்ரா பொருளா, கண்ணை மூடிட்டு வாங்க. வஜ்ராராமா, அவனை விட்டு தள்ளு, ஆகாத. வஜ்ராவா, அதுல நிறைய நல்லவன் இருக்கான், அதை விட கெட்டவன் அதிகமா இருக்கான். சார் வஜ்ரா பொருள், அதை பத்தி பேசிடாத. ஏன், அது என்ன கழுதையோ குதிரையோ வஜ்ரான்னு ஸ்டிக்கரை ஓட்டுறானுங்க, கழுதை குதிரை ஆயிருது. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப பொருள் உள்ள என்ன இருக்கு அது உலகத்துக்கே தெரியும். பினிஷிங் சொன்னா பாருங்க ஒரு டைலாக். அப்பதான் முடிவு பண்ணி சரி நாம டென்ஷன் ஆயிட்டோம், ஒரு கூலிங் ஆகி அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடாம நைட்டு 2 மணி வரைக்கும் உட்காந்து பேசும்போது 2 தோசையை மட்டும் சாப்பிட்டு மருந்து எதுவும் சாப்பிடாம படுத்தா தூக்கம் வராது. ஏன்னு சொன்னா பல கற்பனைகள். 2 லட்டு ஆசை சார். ஒரே நேரத்துல பைக் இண்டஸ்ட்ரி அது தனி இண்டஸ்ட்ரியா விட்டேன், ரீட்டைல் அது வந்து ட்ரெடிஷனலா போகுது. இது வஜ்ரா எப்போதுமே நம்ம பிள்ளைகளுக்கானது. அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். எப்போதுமே 2 பிள்ளைனா 2 பிள்ளையுமே சூப்பர் ஸ்டார் ஆகுமா ஒரே வீட்டுல? ஆகாது. டெண்டுல்கர் மாதிரி டெண்டுல்கர் பையனே ஆக முடியல. ஆனா ராகுல் டிராவிட் பையன் மாதிரி, இப்ப ராகுல் டிராவிட் மாதிரி அதை விட பெருமையா வருவான்னு நம்புறேன். கர்நாடகால நல்லா விளையாடுறான் அந்த பையன், நல்ல பையன். சில விதிவிலக்குகள் இருக்கு. அதனால 2 என்னன்னு கேளுங்கப்பா. போன் பண்ணா என்னன்னு கேட்க வேண்டியது. முக்கியமா அழைப்பு வர சொல்றாங்களா? அப்படி போலாம். பொறுமையா வரும். டைம் என்னாச்சு? 9:20. கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்குமா? எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குன்னா அப்புறம் அந்த நேரத்துல கேமராவை தேடிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல விளக்குக்கு தீ இருக்கா, என்ன இருக்கா, திரி இருக்கா, தீப்பெட்டி இருக்கா, ரிப்பன் வெட்டணும்னா ரிப்பன் கட்டியாச்சா, கட் பண்றது கத்திரிக்கோள் இருக்கா, சந்தன குங்குமம் இருக்கா, வெத்தலை பாக்கு இருக்கா, எல்லாம் கேட்டுக்க சாமி. நான் அனுபவப்பட்டிருக்கேன் சாமி, அதனால சொல்றேன். அது பிறகு நம்ம அதுக்கும் நம்மளதான் சொல்றாங்க சாமி, அது அதனாலதான் வேதனையா இருக்கு. அப்ப இது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிரும். ஏற்கனவே மிசோரம் டீம் பேசி எல்லாமே ரெடி ஆகி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம ஆளுங்க ஏற்கனவே இந்த புது கிட்ட பார்த்துட்டு ஒரு 200-300 கிட்ட ஆர்டர் போடுறதுக்கு ரெடியா இருக்கா. மார்ச் 5 கட் ஆஃப் எங்களுக்கு. மார்ச்சினுடைய கட் ஆஃப் ஏப்ரல் 5குள்ள ரொம்ப முக்கியமான கட் ஆஃப், ரொம்ப ஒரு பிரஸ்டீஜியஸ் மேட்ரு. அப்ப இது சூப்பர் ஹிட் அடிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நைட்டு தூக்கம் இல்ல. வேற சிந்தனைகள், வேற ஸ்கெட்ச். என்ன ஸ்கெட்ச் அப்படின்னு சொன்னா, சார் 2 கம்பெனியும் அப்ப ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டீங்களா? சார் நிச்சயமா சத்தியமா பிரபஞ்சத்தின் ஸ்ட்ராங் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டேன் சார். அப்ப நிறைய டேர்ன் ஓவர் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நிறைய லாபம் வருமே. லாபம் வர்றதுக்கு தான் தொழில் பண்றோம். செவத்துல போய் முட்டுறதுக்காக கார் எடுத்துட்டு போறோம். லாபத்துக்கு தான் தொழில் பண்றோம், சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போறோம். இது என்ன புரியுது? நல்லா படிச்சா நல்ல வேலை கிடைக்கும் தான் படிக்கிறோம். படிச்சு ஐன்ஸ்டீன் ஆகிறதுக்கா படிக்கிறோம்? அதுக்கு இல்லை சார். இப்ப நல்ல லாபம் வருது, அதுல என்ன மாற்று கருத்தும் இல்லை சார். அப்ப என்ன செய்ய போறீங்க? ஒரு பத்திரிகையாளர் என்ன கேட்க மாதிரி,
சரி, எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு ஆதரவு ரசிகர் பெருமக்களை வச்சிருக்கீங்களே. ஆனா அரசியலுக்கு வரப்படலான்னு கேட்கிற மாதிரி லாபம் வந்து அடுத்து என்ன செய்ய போறீங்க? அடுத்து என்ன செய்ய போறீங்க சார்? முதல்ல இந்த வஜ்ராராம் பேருக்கு டேமேஜ் சிலர் அங்கங்க உட்கார்ந்துக்கிட்டு சார் பல முறை கொஞ்சம் நிறுத்து, இது வண்டி பாத்திரம் இதில் கொஞ்சம் நிறுத்தி போட்டு, இது முக்கியமான சீரியஸ் சப்ஜெக்ட். கூப்புல இருந்து 26 நாளைக்கு பிறகு வந்த பிறகு முதல்ல மூங்கில் துறைப்பட்டில் எங்க டிவைன் அண்ணிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு ஆலோசனை கூட்டம் 3 முறை வச்சேன். 20 பேர் கூட வரல. 10,000 ரூபாய்க்கு சரக்கு எடுத்துட்டு போய் முதல்ல சின்ன பிரச்சனையை முடியும்னு சொன்னேன். எடுத்துட்டு போல ஒரு சிலரை தவிர. இப்ப நிறுத்துப்பா, நிறுத்துனா நீ இண்டிகேட்டர் போட்டாதான் நிறுத்துறேன்னு எனக்கு தெரியும். நீ மனசுல நினைக்கிறத அளவுக்கு நான் அவ்வளவு விஞ்ஞானி கிடையாது. அப்படியா? சரி சரி சரி, 3 வண்டி வருதா? வர்றேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீம் வாரியா பேஸ்புக்ல நானே போட்டு இப்ப அந்தந்த டீம் பிரச்சனைக்கு என்ன செட்டில்மெண்ட். இந்த வின் டீமுக்கு குடியாத்தத்துல பெர்மனண்டா நம்ம இன்ஜினியர் பிரபாகரன் சார், மோகனம் சார், ஈபி காரங்களுக்கு ஃபுல்லா தெரியும், எல்லாமே தெரியும். உட்காந்து பெர்மனண்டா ரூம் எடுத்து வின் டீம் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை, பல கோடி பிரச்சனை. என்னையா பல கோடி பிரச்சனை? 1 கோடி ரூபாய் வியாபாரம் நடக்கல, அப்புறம் என்ன பல கோடி பிரச்சனை? இப்ப நடக்கிற மாதிரி 1 கோடி ரூபாய் வியாபாரம் நடக்க பிரச்சனை பிரச்சனை வாயானு பெர்மனண்டா மாச வாடகைக்கு எது நமக்கே கஷ்ட காலத்துல ஜெயக்குமார் அண்ணனும் எஸ்பி சரவணனும் அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து 15,000 அட்வான்ஸ் கொடுத்து 5,000 ரூபாய் வாடகையில எடுத்து தங்கி பேச வாங்கினா வரல. அதுக்கப்புறம் நான் ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்து ஒவ்வொரு ஊரா போய் இன்று சென்னையில், நாளை வரை தாம்பரத்தில், இன்று மதுரையில் பிரச்சனை பிரச்சனை அங்கங்க நீ பேசிக்கிட்டு இருந்தனா அப்ப என்ன? இப்ப நீ வரமாட்ட, ஆனா மல்லாக்கப்படுத்து காரி துப்பிக்கிட்டே இருப்பியா? துப்புனா ஓமேலதான் எச்சி விழுது சாமி, நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு சில துளி எம்எல்ஏ விழுது, ஒரு சில துளி எம்எல்ஏ விழுது. எதுக்கு இது? ஒரு பிரச்சனைங்கிற ஒரு பண பிரச்சனைனா செட்டில்மெண்ட்டுக்கு உட்கார வச்சு பேசியா? நான் உயிரோட தான் இருக்கேன், என் வீடு தெரியும், அட்ரஸ் தெரியும். நான் ஓடி ஒளிஞ்சா தேடி வரலாம், நான் உன்னையே தேடி வர்றேனே உன் ஏரியாவுக்கு. இப்ப வந்து உட்கார்ந்து பேசி என்னங்கன்னு பேசி ஒரு விஷயத்த பைசல் பேசலாம். அன்னைக்காவது வாய் வார்த்தையில தான் நான் சொல்லிட்டு வர முடியும். சார் இன்னைக்கு நான் எழுதி கொடுத்துட்டு வர முடியும். ஒரு 2 விட்னஸை போட்டு, சார் இவர் என்ன பணம் இவ்வளவு பணம் கொடுத்து எனக்கு இவ்வளவு வரணுமா? ரைட், வா உட்காரு. நீ யாரு வா. சார் இந்த முறை நாம ஏற்கனவே தமிழ்நாட்டில் 9 மண்டல பொறுப்பாளர் போட்டிருக்கோம். 9 மண்டலத்துக்கும் நாளைக்கு ஏப்ரல் 1 எனக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். 1, 2 நாள் ஸ்ட்ரைட் ஷெட்யூல். 3ஆம் தேதி படம் ரிலீஸ். 3ஆம் தேதியே ஆரம்பிச்சிருவேன். தூத்துக்குடியில பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருவேன். என்ன சார் இது? ஆமா சாமி, சும்மா அங்க இருந்துட்டு இப்ப தூத்துக்குடி சாபரியப்பன் டீம்ல ஒரு சில சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கு. பணம் சம்பந்தமான இஷ்யூஸ்னா என்ன பெரிய வெட்டுக்குத்து தகராறு, நில தகராறு எல்லாம் பண இஷ்யூ ஒண்ணு சின்னது, ரொம்ப சின்னது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1-2 ரொம்ப குறைஞ்ச அளவுல இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் குறைஞ்ச அளவுல இருக்கு. ஆனா திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்ப சமீபத்தில் பிரிஞ்சு தென்காசி மாவட்டத்தில் சந்திர அண்ணன், எங்க அண்ணன், நான் வஜ்ராவுக்காக இல்ல, நான் சொந்தமா வாங்கின பெரிய தொகை இருக்கு. வழக்கே நடக்கு எங்களுக்குள்ள, அத செட்டில்மெண்ட் இருக்கு. பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்தி குளத்தில் 1-2, கோயில்பேட்டில், அருப்புக்கோட்டையில, மதுரையில, இப்படி அங்கங்க ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கு. வாடானா வந்து உட்காந்து பேச மாட்டேன், ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்ப மாட்டேன், ஒரு ரெக்கார்டை கொடுக்க மாட்டேன், எல்லாமே செய்யறேன். ரைட். நான் பெரும்பாலான நபர்களை சொல்றேன். ஒரு சிலர் எல்லாரும் கரெக்டா இருக்கிறவனு இருக்காங்க, அதுதான் வர்றேன் கரெக்டா இருக்கிறேன். இப்ப தென்காசி சந்திரன் அவர் விஷயம் எனக்கு தெரியும். மதுரையில அவர் பேர் என்னப்பா, பீட்டர் டீம்ல எங்க அண்ணா ஒருத்தவங்க சௌராஷ்டிரா, டக்குன்னு வரல. அதே மாதிரி பாரு கோயம்புத்தூர்ல ஆர்விஆர் அண்ணன் டீம் பிரச்சனை, நம்ம கேப்டன் டீம் பிரச்சனை, பாவா டீம் எல்லாம் தெரியும். திருப்பூர்ல நம்ம ஜெயபால், யாரு நம்ம ஆர்மியில ஊர்காவல்படையில் ஆபீசரா இருக்கிறவர், அவர் டீம்ல அருமை அண்ணன், நல்ல பேர். அவங்க ஒய்ஃபு கூட பிரெயின் கேன்சரு. அதெல்லாம் பாவங்கள்ங்க. இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் இதெல்லாம் எனக்கு கவனத்துக்கு வர்ற விஷயத்த சொல்றேன். திருச்சியில ராம் பிரசாத், பெருந்துறை தண்டபாணி என்ன, இதுல இப்ப நம்ம குடியாத்தத்துல நிறைய ஹோட்டல் சம்பந்தமாலாம் உள்ள வந்து அதுல கொஞ்சம் லாக்கான போயிலுங்க. நம்மளா என்னால இப்படி கொஞ்சம் இஷ்யூஸ். பெரிய சாமி என்ன பிரச்சனை, போன மாசம் ஒரு 50,000 கொடுத்தேன், இந்த மாசம் ஒரு 40,000 கொடுத்தேன். அது என் சொந்த பிரச்சனை, மதினிட்டு அவன் கைமாத்துவாங்க. இந்த மாதிரிலாம் சொல்ல. என்னப்பா போன் அடிச்சுட்டு யாரு கூட அவாட்டு அடிக்கிட்டு ஒரு இஷ்யூ.
இப்ப எனக்கு யாருப்பா வீட்டுல இருந்து சொந்தக்காரன் பந்தக்காரன் யாரும் பேச போறது இல்ல. வஜ்ராகாரன் தான் இப்ப லைவ் இவ்வளவு நேரம் ஓடிட்டு இருக்கிறது கூட கவனிக்கலன்னு சொல்லிட்டு பிறகு என்ன வஜ்ரா அதை செய்ததா இதை செய்ததா பாரு. அப்படித்தான் பேச முடியும் உன்னால. ஒண்ணு இருந்தா செல்போட இரு, இல்லைன்னா இருக்காது. நேருக்கு நேரா பேசணும்ல சாமி உட்கார்ந்து. சார் அதுக்காக ஒரு நாள்ல தீர்க்க வேண்டிய பிரச்சனை, அதுக்கு தீர்க்கவே முடியாத பிரச்சனை எப்படிக்கா கடவுள் படைப்பான்? சாவியே இல்லாத பூட்டு யாரு செஞ்சிருக்கா? மேனுபேக்சர் எவனாவது சாவியே இல்லாம ஒரு பூட்டு செய்வானா? என்னங்க இது சார்? கடவுள் தீர்க்க முடியாத பிரச்சனையே ஒருத்தனுக்கு கொடுக்க போறது இல்ல. இன்னைக்கு நல்ல நாள்ல சொல்றேன் சார். எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு சார். சந்தான கோபாலகிருஷ்ணன் இல்லப்பா, அவரு சந்தான கோபாலகிருஷ்ணன் இருக்கு. அவரு சந்தான கோபாலகிருஷ்ணனுக்கு அப்ளை நான் கேட்கிறேன் மதுரையில. எங்க அண்ணன் தான் டக்குனு ஞாபகம் அடிக்கடி பேசுற சிவா அது விஷயம் தெரியும், இது தெரியும். பெரியசாமி அவங்க டீம்ல சின்ன சின்ன பிரச்சனைகள். இவன் நம்ம கிருஷ்ணகிரி முகமதுன்னு இப்படி ஆங்காங்க சென்னையில இருக்கு. வாடானா வந்து உட்காந்து பேசலாம் தெரியும். ஏன்னா சார் நான் எதுக்காக திரும்ப பேஸ்புக்ல அதை திரும்ப அந்த நேரத்தில் மென்ஷன் பண்ணேன்னு சொன்னா சார், நமக்கு முதல்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, யாரால என்னென்ன பிரச்சனை உட்காந்து ஒரு கணக்கு எடுத்து சார்ட் அவுட் பண்ணணும். நான் இன்னைக்கு கூட எங்க மணிகண்டன் வந்திருந்தாங்க, வஜ்ரவேல் வந்திருந்தாங்க, அவர் டீம்ல இருந்து 2-3 பேர் வந்திருந்தாங்க. நான் என்ன கேட்டேனே, ஷார்ட் அவுட் பண்ணணும்னே. அவர் ஒரே கேள்வி கேட்டாரு, ஓனர் நீ தானே? ஓனர் நான் தானே. நீங்க பணம் 4 லட்சத்தை 5 லட்சத்தை அல்லது 10 லட்சத்தை யாராவது ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருப்பிய, உங்க லீடர்கிட்ட. அவன் லீடர்கிட்ட கொடுப்பான், ஒருத்தன் என்கிட்ட கட்டியிருப்பான். இவ்வளவு பேர்கிட்ட கை மாறி வந்த பணத்தை நான் தான் கொடுக்கணுங்கிறிய, ரைட்? அது நீங்க என்ன ஓனர் A1 நீ தானே. எங்க போனாலும் இந்த ஓனரா இருக்கிற பெரிய துன்பம் என்ன தெரியுமா? A1 போட்டுருவாங்க. A1 அக்யூஸ் நம்பர் 1. அது எங்க அண்ணனாப்புல விதி விலக்கா, நீ தான் பதில் சொல்லணும். ஏன்னா நான் மட்டும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாரும் பதில் சொல்லணும். A1 நீ சொல்லுங்க. வீடியோ எடுத்துக்கொண்ட வீடியோ எடுங்க, வீடியோல தான் இது எடுக்கணும், ரெக்கார்டு. அதே மாதிரி அது செட்டில்மெண்ட் ஆச்சுன்னா அதையும் வீடியோ எடுத்து போடணும். அது வரைக்கும் ரிலீஸ் பண்ணாம வச்சிரு. படத்தை பார்ட் 1 பார்ட் 2 சந்தோஷமா போடுன்னு. என்னன்னா சொந்தக்காரன் நீரடிச்சு நீர் வழங்குமா அப்படின்னு அது ஒரு கதைன்னு வைங்க. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னு சொன்னா, எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தெரியும். இல்ல இது மணிகண்டன் பிரச்சனையில கூட என்ன அப்படி எல்லாரும் கை மாறி வரும்போது என்ன ஆகுனா, ஒரே 1 லட்சத்துக்கு 6 பேர் கிளைம் பண்ணிடுவான். நானும் கொடுக்கணும்னு கொடுத்து தொலைச்சிருவேன். ஒரே 1 லட்சம் 6 பேர்ட்ட கை மாறி கம்பெனிக்கு வந்திருக்குன்னு சொன்னா மொத்த வேல்யூவே 1 லட்சம் தானே. இப்படி இஷ்யூ இருக்குன்னு, அதனால யார்கிட்ட கொடுத்து அதை உட்கார வச்சு பேசி அதை கரெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அன்பு உள்ளம் தானே. இப்ப நிறைய வஜ்ரா விசுவாசி, அதிதீவிர விசுவாசிகள் எல்லாம் போறான். அவனை நினைச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம அதிதீவிர விசுவாசின்னு. வஜ்ரா டிஷர்ட் எங்க கேபிகே நிகழ்ச்சியில வஜ்ரா டிஷர்ட்டை போடுவான். அது அங்க 2 பேரும் நான் என்ன விமர்சனம் பண்றேன். இல்ல எங்க போறான்? அப்படி கல்யாணம் விட்டு கருப்பு சட்டை போட்டு போவியா? கோயிலுக்குள்ள கருப்பு சட்டையா போட்டு போவ? துஷ்டி வீட்டுக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை கட்டி போவியா? வஜ்ரா நிகழ்ச்சி, வஜ்ரா ஒரு 5 ஆண்டுகள் கூப்புல இருந்துட்டு இன்னைக்கு ஒரு பைக் லான்ச்சுக்கு வர வஜ்ரா டிஷர்ட்டை போடுறதுக்கு என்ன நீ கேட்கலாம். வஜ்ரா தான் சும்மா லேபிள் விட்டுல வஜ்ரா தான். நான் இன்னொருத்தர் போடு சும்மா விஸ்வாசி அப்படியே விளம்பரமாகும். வஜ்ரான்னு முன்னாடி பயலுக புதுசா. அதாவது இந்த பழைய விசுவாசின்னு சொல்றதுலதான் ஒரு 99% நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன். புதுசு இவனுக்கு பூரா புதுசு. வெயில்ல நிக்கிறான், என்னன்னு கூட கேட்கல. தலைவன் எதுக்கும் நிக்கிறான் போல. டிஷர்ட் எல்லாம் வஜ்ரா டிஷர்ட் போட்டு நிக்கிறேன். யாரு இது பூரா? இந்த முகத்தை பூரா நான் அப்புறம் உள்ள போகும்போது காட்டுறேன். உள்ளன்னா அந்த உள்ள இல்ல, அதுக்கெல்லாம் நிறைய பேரை உள்ள வைக்க வேண்டியிருப்போம். அப்ப உட்கார வச்சு அதை பேசி அதை பண்ணு. 9 மண்டலங்களுக்கும் ஒரு 10 நாள் ஷெட்யூல்ல வந்துடுறேன். இது யாரு சாமி இடிக்கிற மாதிரி எல்லாம் வர்றாங்க, வண்டி அப்படிலாம் ஓட்டுவாங்களா? கேட்டா நம்மளுன்றியா ஒரே வார்த்தையில நம்மால் தான் அப்படின்பா. நம்மால் தான் நம்ம தலைவர் இருக்காரான்னு பார்த்துட்டு போறோம். அப்ப என்ன எப்பா இவங்க ஒரு ஷேர் ஆட்டோல போக வேண்டியதானே, எதுக்கு இப்படி நடந்து போறானுங்க வெயில்ல? இன்னும் தூரம் இருக்க. நான் இந்த வந்துட்டோம்னு நினைச்சேன். அப்ப மூவ் பண்ணு. அந்த தம்பிகள்கிட்ட கொஞ்சம் லேசா கிளாஸ் இறக்கி சொல்லு. ஹார்ன் அடிக்காத. எதுக்கு ஹார்ன் அடிக்க? தம்பி போலாமா? சரி போலாம் சார். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அது இந்த முறை இவ்வளவு லேட்டஸ்ட்னா 2 கம்பெனி ஜெயிச்சிருச்சு, டேர்ன் ஓவர் ஆகிட்டு துட்டு வருது. அப்ப முதல்ல அவன் செட்டில்மெண்ட் பேசுறவனை உட்கார வச்சு ஒன்னும் வடக்க தக்கந்து. இந்த முறை என்ன அட்வான்டேஜ்னா, போன முறை எல்லாம் பேசிட்டு தான் வர முடியும், தவணை சொல்லிட்டு வரலாம். இந்த முறை எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம். பேப்பரை வாங்கி அண்ணன்டே சொன்னேன், பேப்பர் எடு, எழுதாத கணக்கு அழுதாலும் தீராதுன்னு. யோகியனுக்கு எழுத்து தேவையில்லை, ஆனா சாட்சின்னு ஒண்ணு வேணும்ல, எழுது.
அப்பா நீங்க எழுதாங்க. அவன் கைப்பட எழுதுனா தானே சுயநினைவோட எழுதிருக்கான்னு தெரியும். நான் பாட்டுக்கு கையெழுத்து நீ வெறுமனையா இவனே எழுதி கையெழுத்து போட்டேன்னா தலைவனுக்கு எல்லா ரூட்டும் தெரியும், உனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எல்லா ரூட்லயும் நான் போவேன், அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப கையெழுத்து மட்டும் போட்டு என்னை மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க, நான் போதையில இருக்கும்போது கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு பேச தெரியாதா கோர்ட்ல? அப்படி பேசுறவங்கள நானே கைப்பட எழுதிட்டேன். என்னடா அவங்க ஜட்ஜி கேட்பாரு, என்னடா கைப்பட எழுதியிருக்க, போதையில எழுதுனா அப்படிதான் எழுதுவாங்களா, இல்ல சுயநினைவு இல்லாம இருக்கவனா இன்னாருன்னு எழுதுவாங்களான்னு கேட்பாங்க. அப்படி எழுதணும். என்னன்னே எழுத்து என்ன எடுதே பேப்பர் எடுனே, நான் எழுதுறேன், வாங்கி எழுதி இந்தா இவ்வளவா. ஏன்னா நீ ஒருதும் தான் நேருக்கு நேரா வந்து என்னையா இதுன்னு பேசியிருக்க, அதனால உன்கிட்ட பேரமே கிடையாது. எவ்வளோயா செட்டில்மெண்ட் எழுது, டயம் எவ்வளவு நாள் தரும், நீயே எழுது தலைவான் எழுதுன. வண்டி எடுத்துக்கலாமா, ஏன்னா ரொம்ப நல்லது. ஆனா வண்டியை வந்து பாரு, 3 கலர் இருக்கு, நிறுத்து 3 கலர் இருக்கு. வண்டியை பாரு, மாடலை பாரு, நான் ரிஜிஸ்டர்டு, ஓட்டி பாரு, பிடிச்சிருந்தா எடு. அதுக்காக நான் பணம் தர வேண்டியிருக்கா எடுத்து கழிக்கிறதுக்காக வணக்கம் பார்க்காத அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் எழுதி வாகனமாவோ ரூபாயாவோன்னு எழுதி கொடுத்து அந்த மாதிரி 9 மண்டலத்துக்கும் வர்றேன். இது லாஸ்ட் சான்ஸ். ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். அப்ப எல்லா ஏரியாவுக்கும் வர்றேன். நல்லவன் கெட்டவன், ரவுடி கிவிடி, எச்சி துப்புறவன், துரோகம் பண்ண முதல் எல்லாரும் வா, உட்காரு, நீயும் பேசு நானும் பேசு. நானும் 2 பேரோட வருவேன், நீ 20 பேர் 200 பேரோட கூட வா, உட்காரு ஒரு இடத்துல. நானே ரூம் போடுறேன் என் செலவுல. நீ எல்லாரையும் பொது இடத்துக்கு கூப்பிட்டா தானே பிரச்சனை வருது. உட்காரு, எழுதி கொடுக்குறேன். 10 ஸ்டாம்ப் பேப்பர் என் பேர்லயே வாங்கு. ராமதாஸ் என்ற வஜ்ராராமு, ராதாபுரம் தாலுகா, நெல்லை மாவட்டம் வாங்கு. என்ன நீ பைசலா நான் பைசலா எழுதிரு, அன்னைக்கு எழுதிருவோம். இந்த 9 மண்டலத்துக்கு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி 3ஆம் தேதி தூத்துக்குடின்னு சொல்லியிருக்கேன், படம் ரிலீஸுக்கு போறேன். மத்த தேதியெல்லாம் நாளைக்கே சொல்லிருவேன். அதுக்காக திடுதுப்புன்னு சொல்லிட்டேன். அதனால இந்த ஏமாத்து வேலை எல்லாம் இனிமே என்கிட்ட நடக்காது. நான் நேத்தே எவ்வளவு உக்கரம் ஆயிட்டேன்னு உங்களுக்கு தெரியும். கூப்புல இருந்த 1.5 வருஷத்திலே ஒரு மீசியில ஒரு முடியை எடுக்க முடியாது. நான் பீக்கில் இருக்கிறேன். கூப்புல இருந்த 1.5 வருஷத்துல ஒத்த முடி மீசியை தொட முடியல, ஒரு முடிய மீசியில. இன்னைக்கு பீக்கில் இருக்க, மோதாத. சும்மா உட்காந்து புறம் பேசுறது, அப்படி பேசுறது, அப்படி எல்லா ரூட்டும் எனக்கும் தெரியும் சாமி. எப்படி மோதிரியா நீ எந்த ஆயுதத்தோட வர்றியோ அதை விட பலமான ஆயுதம் என்கிட்ட இருக்கு. எங்க அண்ணன் ராஜா அண்ணன் சொல்ற மாதிரி ஓன்ட்ட இருக்கிற மெட்டல் வேற, என்கிட்ட இருக்க மெட்டல் வேற. எனக்கு ஆள் தேவையில்லை சாமி. நான் களத்துல இறங்குறவன், கபடி பிளேயரு. தைச பாக்குறியா, ஆம்ச பாக்குறியா? ஒவ்வொரு இடத்துலயும் அதை எதுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? புஜ பலமா இருக்கங்கிறதுக்காக ப்ரூவ் பண்ணல, நேர்லயே வந்துருவேன்னு அர்த்தம். 9 மண்டலத்துக்கும் வர்ற, அதோட செட்டில்மெண்ட் முடிச்சுக்க. இது ஏப்ரல் 14க்குள்ள நடந்துடணும், தமிழ் வருஷத்துக்குள்ள. அப்படி நடக்கலன்னு சொன்னா நான் டிவி சேனல்காரன், வஜ்ரா டிவி சேனல்காரன் 15ஆம் தேதி பிரஸ் கிளப் சென்னையில கூட்டி நேர கமிஷனர் ஆபீஸ்க்கு அட்வொகேட் டீமோட போய் இந்த மாதிரி இவெல்லாம் பொறணி பேசிக்கிட்டு இருக்கான், ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டு இவன் பைசல் தரணுமா நான் தரணுமாங்கிறத நீதிபதி சொல்லி, நான் தர வேண்டியது இருந்தா அதுக்கு தவணையை வாங்கி செட்டில் பண்ணி முடிச்சு, வஜ்ராராம மாதிரி ஒரு யோக்கியமானவன் இல்லைன்னு நீங்க சொல்லணும் கமிஷனர் அவர்களேன்னு காலில் விழுந்துருவான் சாமி. அருணன் போய் சேலத்து மாவட்டத்துக்காரர் தான் எங்க அண்ணன் தான். அவங்க அண்ணன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அருணனுடைய சொந்த அண்ணன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, செக்ரட்டரியேட்ல இருக்காரு. நேரா போய் காலில் விழுந்துரும் கமிஷன் ஆபீஸ்ல போய் பிரஸ் கிளப்ல மீட் வச்சுட்டு 15 அந்த அளவுக்கு போக வேணாம்னு பாக்குறேன். ஏன்னா மல்லாக்க துப்புனா என் மேலே எச்சிக்குளும், மீடியால அப்புறம் பிரபலமாகும். மீடியா 4 நல்லது சொல்லும், 40 கெட்டது பெருசா சொல்லும். அது மீடியா தொழில் தர்மம். அது அப்படிதான் செய்யணும். மக்களாக தான் ரசிக்க. சார், இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது 2ஆம் பதக்கம் தான் போட முடியும். ஒரு கற்பழிப்பு, ஒரு கள்ளக்காதல், அது முதல் பக்கம். அந்த டைட்டில் போட்டது மக்கள் வாங்குறான். மக்களுக்காக தான் பத்திரிகைக்காரங்க அப்படி இருக்காங்க. நாங்க 4வது தூண் தான், தப்பு சொல்லல. மக்கள் எவ்வளியோ நாங்க அப்பா எழுதிதானங்க. மக்கள் எதை விரும்புறானோ அதுதான் எழுதுறது தான் நாங்க பத்திரிகை நடத்துறோம், டிவி சேனல் வச்சிருக்கோம். நைட்டு 11 மணி ஆனா ஆபாச பாட்டு தான் போட வேண்டியிருக்கு. என்ன செய்யறது, அதுதான் பாக்குறான். இல்ல வேற சேனல் வச்சிருக்கான், மிட் நைட் மசாலா. அப்ப நான் அது எனக்கும் அது அசிங்கம் தானே. அவ்வளவு தூரத்துக்கு போக வேணாம்னு பாக்குறேன். வச்சு உட்காந்து எழுதி வாங்கிட்டு போ. எழுதி தர நான் தயாரா இருக்கேன்ல, எழுதி வாங்கிட்டு போ. இதுதான் ஃபைனல் ஒரு விஷயம். ரைட்டு, நன்றி உறவுகளே. இது திறப்பு விழா காட்சியை பாருங்க. இதான் ரமணிதா சும்மா போட்டுக்கிட்டு கரெக்டா லைவ் கேட்டு
ஆசிரியரே ஆசிரியரே சார் வாங்க வாங்க சார் வாங்க வாங்க இதை விட ஒரு சூப்பர் கலர் திறந்துருக்கா ஒண்ணு வேற மாதிரி இஷ்யூ ஆயிருக்கு. அந்தமான் தேசியவாத காங்கிரஸ் தலைவி வேற மாதிரி. ஆமா, அந்தமானுக்கே தலைவி மாநிலத்தில் மாநிலம் பெரிய இஷ்யூ ஆயிடக்கூடாதுங்கிறது நான் டென்ஷன் ஆகிக்கிட்டது. இல்லைன்னா நான் யாரும் தனிநபர் விமர்சனம் இந்த காலத்துலயுமே பண்றது எனக்கு பிடிக்காது. அவன் செய்யறது அவன் மேடம் மணிகண்டா போட்டி உருவாக்கு கொஞ்சம் அதான் போனீங்களா? తీసుకోవాలని చెప్పి எல்லாம் இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு வாங்க வரைக்கும் வஜ்ராராம்னா யோசிக்க உங்கள் சாய்ஸ் நமக்கே தடுக்குது நன்றி வெற்றி கொஞ்சம் பாலிசி போல கொஞ்சம்
தாய் தகப்ப கை போய் பிடிச்சு செஞ்சாதான் சரியா வரும். அது உங்க வெற்றி. அம்மா முறை மகளிர் நம்ம அந்த மாதிரி வேற யாருமா மகளிர் இருக்கா? புதுதா வரலையா? பக்கத்து வீட்டுக்கு வர முடியாமா? ஆமா இருந்தாலும் திரும்ப திரும்ப ஏத்தலாம். ஐயரு தட்டின ஒரே தட்டத்தை திரும்ப திரும்ப அனைத்து ஏத்துங்க. வேற யாருமா நம்ம மகளிர் அணி யாரு எல்லாரும் வந்து ஏத்துங்க சாமி. நீங்களும் ஏத்துங்க. அப்படியே கை வைங்க. அதாவது ஒரு இடத்துல தொழில் நல்லா இருந்தா ஒரு 100 குடும்பம் நல்லா இருக்கும். கம்பெனி சார்பா மரியாதை செய்வது அதை எல்லாரையும் குடும்பத்தோட அக்கா தங்கச்சியோட எல்லாரும் முன்னாடியே போட்டோம். புடிமா புடிமா பிரியா வாங்க பிரியா மூலையில தெரியுமா பிடிச்சுமா சந்தோஷம் எனக்கு என் பேரனுக்கு இதே மாதிரி கூடிய சீக்கிரத்துல நல்ல பெண்ணா பார்த்து நான் குல விளக்க நான் வீட்டுல எடுத்து வந்து நிறுத்துவிட்டா சத்தியண்டா. இந்த இடத்துல இந்த பேர் எடுக்கிறதுக்கு தென்னாட்டுல இருந்து வந்திருக்க மகனுக்கும் நான் உத்தரவு கொடுக்கறேன்டா. அவன் பூர்வீகமே தென்னாட்டு பக்கம்டா. உறுதியா பதில காணோம். சாமி வரும்போதே எக்குறையும் இல்லடா. நான் பக்கத்துல இருந்து என் பேரனுக்கு நான் உத்தரவாதம் கொடுத்து நல்ல பேரும் இதுல தொழில் செய்யறவங்களுக்கும் பக்கத்துல இருப்பேன்டா. என் பேரு தண்டு மாறிடா. எலுமிச்சு மழை இருக்கு தேவா அங்க பேக்ல
நம்பி இல்ல, உனக்கு எக்குறையும் வராம எந்த தடங்களும் வராம மேலும் மேலும் இந்த தமிழ்நாட்டை நம்பி இந்த இடத்துல காஞ்சியம்மா நகரத்துல நீ வந்து கலந்து எடுத்து வச்சு ஒழுங்கி இருக்கிற, உனக்கு நல்ல பேரு புகழும் வரும். நீ ஏற்கனவே ஒரு இடத்துல கேட்டு இருக்கிற, கேட்டியா? உனக்கு எந்த குறையும் வராது. நான் பக்கத்துல இருக்கிறேன். நீ கை கொடுத்து எல்லாரையும் மேலும் கொண்டு போ. எதிரியால எப்பவுமே பிரச்சனை கிடையாது. கூட இருந்து கழுத்து அறுக்கிறவனாலதான் பிரச்சனையே வருது. எதிரியால நம்ம நேரத்தில் பேச முடியல. எந்த குறையும் இல்லாம என்னடா என் பேரன் தனி ஒண்ணு குடி. நம்ம போய் வச்சுக்கலாம். ஏழுங்கப்பா நேத்து பார்த்த ஷோருமா வேற ஷோருமா அது மாதிரிலாம் பல வித்தியாசமான பிறவிகள் தமிழ்நாட்டில் நிறைய கூடிட்டான். எப்படின்னா பணம் உங்கள்கிட்ட கொடுக்கணும், அதை கடன் கேளாத. நன்றி உறவுகளை. அடுத்த பாயிண்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அது ஒரு பாயிண்ட்ல போய் லைவ் இங்கிருந்தே போனா. ஆகையால நாளை நமதே, எந்நாளும் நமதே. வாழ்க வஜ்ரா, வளர்க வஜ்ரா, வெல்க வஜ்ரா. அது அப்புறம் வாழ்கை. ஆமா ஆமா, வாழ்கை இந்தியா. அங்க போய் அங்க அதான் சொன்ன அரை மணி நேரம் ஆகும் டிராவலிங். அது வரைக்கும் லைவ்ல நம்ம டேட்டா காலையிட்டு அதுக்கு செங்கல்பட்டு வாங்க. ஓ அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. வாழ்க வஜ்ரா, வளர்க வஜ்ரா, வெல்க வஜ்ரா. வாழ்க இந்தியா, வளர்க இந்தியா, வெல்க இந்தியா. ஜெய்ஹிந்த்.